இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு பெரிய புரட்சி பண்ணி மக்கள் வயித்துல பால் வார்த்திருக்காரு. விஜய் வழக்கம் போல ஒரு ஏடாகூடத்தை பண்ணி அவர் கலந்துக்கிட்ட சேலம் கூட்டத்தில் ஒரு சாவு நடந்திருக்கு. 5 பேர் சாவர நிலைமையில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. விஜய் சேலத்தில் இன்னைக்கு நடத்தின பொதுக்கூட்டத்தில் பயங்கரமாக பேசினார். அவர் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதி, நிறைவேற்றின வாக்குறுதி, அதை பற்றிலாம் அவர் பேசினார். சிஎம் சார், ஸ்டாலின் சார் அப்படின்னு பயங்கர எக்காலத்தோடு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வழக்கம் போல் கரூரில் நடந்த மாதிரியே மக்கள் மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி இல்லை, வெயில். சேலம் ரொம்ப வெயிலான ஒரு ஊர். ஏற்காடு மலைக்கு பக்கத்தில் இருந்தாலும் சேலத்தில் பகலில் வெயிலை யாராலையும் தாங்க முடியாது. வெயில் உக்கிரமாக அடிக்கக்கூடிய ஊர். வேலூர் மாதிரி தான் சேலமும். வேலூரும் பாறைகள் நிறைந்த பகுதி, மலை நிறைந்த பகுதி. அதே மாதிரி சேலமும் அதே மாதிரி மலை நிறைந்த பகுதி. அந்த மலை நிறைந்த பகுதிகளில் எப்போவுமே வெயில் உக்கிரமாக இருக்கும். எந்த முட்டாளுமே பகல் 12 மணிக்கு கூட்டத்தை கூட்ட மாட்டான். விஜய்க்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்ன வீக்னஸ் அப்படின்னா, அவர் 6 மணிக்கு உள்ளே போனார்னா அவர் வெளியே வர மாட்டார். 6 மணிக்கு மேலே ஒரு படத்தில் கவுண்டமணிக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு 6 மணிக்கு மேலே செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் ஒரு 6 மணிக்கு மேலே எங்கேயுமே எங்கேஜ் ஆக மாட்டார். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அவர் எங்கேஜ் ஆகியிருக்காரு. அது பெரம்பலூர், கரூர், இந்த மாதிரி இடங்களில் அவர் எங்கேஜ் ஆகியிருக்காரு. கரூரில் 7:30 மணிக்கு தான் சாவு வந்ததுனால இந்த புத்திசாலிங்க என்ன பண்ணியிருக்காங்க, 7:30 மணின்னா தானே சாவு, நைட்டு இருட்டு ஒன்றும் தெரியல அப்படின்ன உடனே இவங்க பகல் 12 மணிலேருந்து 3 மணிக்கு டைமை சேலம் மாவட்ட செயலாளர் கேட்டு வாங்கியிருக்கார். சேலத்தில் ஒரு மைதானத்தில், மலைக்கு பக்கத்தில் ஒரு மைதானத்தில் பொதுக்கூட்டமும் போட்டிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பாஸ் இருக்கிறவங்க தான் வரணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் QR கோடு பாஸ் எல்லாம் கொடுக்குறோம். வேறு யாரும் இதுக்குள்ளே வர முடியாது. தாவேகா நிர்வாகிகள் மட்டும்தான் வர முடியும். பொதுமக்கள் யாரும் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஆனால் எண்டில் பார்த்தீங்கன்னா செத்தது ஒரு வட மாநிலத்துக்காரர். அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். 20 வருஷமாக சேலத்தில் வெள்ளிப்பட்டறையில் வேலை செஞ்சுருக்கார். அவரை எப்படி கூப்பிட்டு வராங்கன்னா, இவங்க தாவேகா நிர்வாகிகள் மட்டும் கூட்டினாலாம் 5000 பேர்லாம் அங்கே நிர்வாகிகள்லாம் கிடையாது. தாவேகா பாஸ் கொடுத்து கூட்டிகிட்டு வர இந்த 5000 பேரே பாதி பேர் பப்ளிக் தான். ஒரு 2000 2500 பேர் இவங்க ஆட்கள், விஜய் ரசிகர்கள் அப்படின்னு அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கிறவங்களா இருப்பாங்க. மீதி 2500 பேர் இவங்க விஜய்க்கு க்ரௌடு காட்டணும். விஜய்னா க்ரௌடு, விஜய்க்கு வர க்ரௌடு மாதிரி யாருக்கும் வரல அப்படின்னு. திமுக நிர்வாகிகள் மாநாடு, இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு, மகளிர் அணி நிர்வாகிகள் மாநாடு, இந்த மாநாடு எல்லாமே சேரை போட்டு உட்கார வச்சு, அதையும் திருவண்ணாமலையிலலாம் ஷெட்டே போட்டு உட்கார வச்சு ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாம் கொடுத்து 1,00,000 பேரை கூட்டுறாங்க. 1,00,000 பேர், 1,400,000 பேர், 1,50,000 பேர் அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டியில் 7 பேர் செத்தாங்க, மதுரையில் 3 பேர் செத்தாங்க, கரூரில் 41 பேர் செத்தாங்க, சேலத்தில் ஒருத்தர். இப்போது ஜஸ்ட் மிஸ்ஸு 4 பொம்பளைங்க செத்து போயிருக்கோம். மயங்கி விழுந்து அவங்கள ஃபஸ்ட் எய்ட் அட்டம் பண்ணி அந்த ஆம்புலன்ஸு, அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்து அதை காப்பாற்றி எடுத்திருக்காங்க அந்த 4 பேரை. இல்லாட்டி அந்த 4 பேரும் போயிருப்பாங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்த 52 பேர் சாவில் இந்த கரூர் சாவுக்கு மட்டும்தான் இவர் பயங்கரமாக அழுது எல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க காலெல்லாம் உழுது அழுதுருக்காரு. பாக்கி எந்த சாவையும் இவர் கண்டுக்கினதே கிடையாது. அதுலேயும் இப்போ சேலத்தில் செத்தது ஒரு மகாராஷ்டிராக்காரன். மகாராஷ்டிராக்காரனை யார் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, அதே தாவேக்கால இருக்க ஆட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு. கும்பலை சேர்த்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் போய் 2 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்கில் முழுக்க ஆட்களை திரட்டி காட்டணும், சேலம் திகைக்கணும் அப்படின்லாம் இவர் பேசியிருக்கார் புசி ஆனந்த். அப்படி பேசினதோட விளைவாக வந்தவன் தான் இந்த சூரஜ்.
குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க. 20 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆள். அவனுக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவனை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சு சாவடித்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை வழக்கம் போல் இந்த 52 பேரை வந்து இந்த கரூரை தவிர வேறு யாரையும் இவர் கண்டுக்கலன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இவனை பற்றி கண்டுக்கவே இல்லை. வருத்தம் அளிக்கிறது, ஆழ்ந்த வருத்தம், ஒரு தொண்டர் இறந்து விட்டார் அப்படின்லாம் சொல்ல. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா செத்தவன் வந்து மகாராஷ்டிராக்காரன். மகாராஷ்டிராவில் என்ன தாவேகா கிளையாக இருக்குது? அவன் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவன் என்ன தாவேகால உறுப்பினரா, இல்லை செயற்குழு உறுப்பினரா, என்ன உறுப்பினர் அவன்? என்ன உறுப்பினர் பதிவு இருக்குது? நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராக்காரன் நார்த் இந்தியன்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸு வந்து இன்றைக்கி மார்ச்சரியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் எல்லாமே நார்த் இந்தியன். அப்போது கூட்டத்தை காட்டுறதுக்காக நார்த் இந்தியன்ஸை கூப்பிட்டு வந்து கேம் ஆடி இருக்கிறது விஜய் டீம். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவருன்னா பிண வியாபாரியா? இவருன்னா சாவுக்கு சொந்தக்காரரா? இவர் போகிற இடங்கள்லாம் எப்படி சாவு வருது? ஏன் இந்த விஷயம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை கிளறக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அவன் செத்தவன் மகாராஷ்டிராக்காரனாக இருந்தாலும் அவன் தமிழ்நாட்டுக்கு வந்து 20 வருஷமாக பொழைச்சிக்கிட்டு இருக்க ஆள். அப்போ அவன் நம்ம ஆள் தான். அவனும் ஒரு அம்மா வயிற்று புள்ள தான். இவரை மட்டும் சோபா சந்திரசேகர் வந்து ஸ்பெஷலாலாம் பெற்றுடல. சூரஜை எப்படி அவங்க அம்மா பெற்றாங்களோ அதே மாதிரி தான் விஜயும் பெற்றிருப்பாங்க. குறைந்தபட்ச மனிதாபிமானம், இரக்கம், இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை இவருக்கு. கேட்டிங்களா? 5000 பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை, வெயில் பயங்கரமாக அடிக்கக்கூடிய சேலத்தில் முட்டாள் கூட போட மாட்டான். சேலத்தை பற்றி தெரிஞ்ச எந்த முட்டாளும் கூட 12 மணிக்கு உச்சி வெயிலில் இருக்க மாட்டான். அதில் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அவங்க வந்து 12 to 3 தான். ஆனால் இவங்களை வந்து 10 மணிக்கே இவங்களை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து சேர் இல்லை உட்கார்றதுக்கு, நிற்கணும். வெயிலில் நீங்கள் எத்தனை மணி நேரம் நிற்பீங்க? உங்களுக்கு என்ன ஆகும்? செத்தவனுடைய சம்மரிலேருந்து கிடைக்கிறது என்னென்னா 3-4 மணி நேரம் நின்னதுனால வந்த சன்ஸ்ட்ரோக்கு, அதை தொடர்ந்து ஹார்ட் அட்டாக்காக அவருக்கு ஹார்ட்டில் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்கான். இப்படி போது போஸ்ட்மார்ட்டம். என்னங்க சார் நடக்குது இது? இது என்ன அநியாயம்? இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? இவர் ஊரில் எல்லாத்தையும் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிஎம் சார், நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, நீங்கள் செஞ்சதெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பனையூரை விட்டு வெளியில் வா, தமிழ்நாடு தான் என் வீடு அப்படின்னு எடப்பாடி அட்டாக் பண்ணுறாரு. அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ரைட் இருக்குது, உங்களுக்கான கிரவுண்ட் இருக்குது. ஆனால் வர்றவனுங்களை எல்லாரையும் சாவடிக்கிறது என்ன சார் இருக்குது? இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் தாவேகால நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த கட்சியில் மாவட்ட செயலாளராக, நிர்வாகிகளாக விஜய் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவங்க, விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்க யாருக்கும் இந்த முறை சீட்டு கிடையாது. முழுக்க சீட்டு கிடையாது. ஒரு தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கான ஆட்களை தமிழகம், பாண்டிச்சேரி, தமிழகம் 234, பாண்டிச்சேரி 30 சேர்த்து 264 தொகுதிக்கும் புசி ஆனந்த் வந்து செலக்ட் பண்ணிட்டார். அவங்கக்கிட்ட அட்வான்ஸும் வாங்கிட்டார். இதை ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்கிறாரு. எப்போ மாவட்ட செயலாளராக இருக்கேன், இந்த முறை சீட்லாம் பார்க்காத, விஜய் நிற்க வைக்கிற ஆளை வெற்றி பெற வை. விஜய் நிற்க வைக்கிற ஆள் யாருன்னா அதே எடப்பாடியுடைய ஃபார்முலா தான். போன பாராளுமன்ற தேர்தலில் எவனோ கான்ட்ராக்டர்லாம் நின்னான். மணல் மாஃபியாவை சேர்ந்த ஆளை வந்து கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரனுடைய சகோதரரை வந்து திருச்சியில் நிறுத்தினாங்க. திருச்சி பார்லிமெண்ட்டு எல்லாமே காசு தான், கட்டிங் தான் போன தடவை எடப்பாடி. அதே மாதிரி காசு தான், கட்டிங் தான் இந்த முறை விஜய். 264 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 3 கோடி அப்படின்னு கணக்கு போட்டால் 900 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தாவேகா தயாராகணும்னு சொல்லிட்டு அதுக்கு அட்வான்ஸாக ஒரு 300 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதனால் இப்போது வேட்பாளர் பட்டியல் அறிவித்தாலே தாவேகா புண்டுக்கும். தாவேகாலேருந்து நிறைய பேர் வெளியேறி மாற்றுக் கட்சியில் இணைவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய வேட்பாளர் தேர்வு என்பது அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இவர் வந்து கரூர் விஷயத்தில் நடந்துக்கிட்ட விதம், புலி படத்தில் இன்கம் டேக்ஸ் என்ன எடுத்தாங்க அப்படின்னு டீட்டெயில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. புலி படத்தில் 5 கோடி ரூபா பணத்தை பிடிக்கிறாங்க. அது இல்லாமல் 10 கோடி ரூபாய்க்கு டாக்குமெண்ட்டாக சொத்து வாங்கி வச்சுருக்காரு.
பிடி செல்வகுமார் கிட்டேருந்து இவர். பிடி செல்வகுமார் டாக்குமெண்ட்டு 10 கோடி ரூபாவை வந்து வீட்டில் பிடிக்கிறாங்க. இந்த 10 கோடி டாக்குமெண்ட்டுக்கும் கணக்கு இல்லை, 5 கோடிக்கும் கணக்கு இல்லை. அதில் மெயின் ஃபைனான்சியர் வந்து விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க. மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். அந்த படத்தை தயாரித்தது விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க, பிடி செல்வகுமார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா கூட விஜய் வந்து எதுக்குமே கணக்கு காட்டுறதில்ல. அந்த 15 கோடி ரூபா பிடிச்சிட்டு அதெல்லாம் டாக்குமெண்ட் வைஸாக பிடிச்சதுனால தான் அவங்க வந்து 1.5 கோடி ரூபா ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைனையும் இவர் கட்டுறதில்ல. ஏற்கனவே ஒரு சொகுசு கார் வாங்கி அதுக்கு ஃபைனும் அதுக்கும் வரி கட்டலை அவர். அதுக்கப்புறம் இப்போது இன்கம் டேக்ஸ் வந்து இதுக்கும் வரி கட்டலை. இப்போ சட்டமன்ற தேர்தல்னு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் 3 கோடி ரூபா 3 கோடி ரூபா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே 900 கோடி ரூபாய்க்கு வருது. ரைட்டா? அதை வச்சு தான் இவர் இப்போது தேர்தலில் சந்திக்க போகிறாரு. என்ன நடக்குது? சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு போங்க, எல்லாம் பண்ணுங்க. இவரோட கூட்டணி வர்றதுக்கே ஆளுங்க தயாராக இல்லை. கூட்டணிக்காக இவர்கிட்ட பேசுகிறது சசிகலாவும் ராமதாஸும். சசிகலா கிட்ட ஒரு வெயிட்டான அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க இவங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு. அதே மாதிரி தான் தினகரன் கிட்டேயும் கேட்டாங்க. தினகரன் ஓடி போயிட்டார். இப்போ சசிகலா வருது, சசிகலா கிட்ட கேட்டிருக்காங்க. சசிகலாவை கூப்பிட்டு பிஜேபி மிரட்டினா காலி, அதுவும் காலி ஆகிடும். இப்போ கூட்டணியும் கிடையாது, இவர் தனியாக நிற்க போகிறாரு. தனியாக நிற்கிறதுல இவ்வளவு வசூல் வேட்டை, இவ்வளவு கொள்ளை, அது மட்டும் கொள்ளை மட்டும் நடந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எவ்வளோ பேர் கொள்ளை அடிக்கிறான், நீயும் கொள்ளை அடிச்சுட்டு போ. கொள்ளை அடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஊழலே செய்ய மாட்டோம், ஊழல் எங்களுக்கு ஒத்து வராது, அதெல்லாம் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு பேசுகிறாரு விஜய். சுட்டு போட்டாலும் வராதுன்னு அவர் எதுக்கு 900 கோடி ரூபாய்க்கு டார்கெட் வச்சுருக்காரு, வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இது வந்து ஊழல் காசு இல்லையா? சரி, 3 கோடி ரூபா கொடுத்து எம்எல்ஏவா ஜெயிச்சு வர்றவன் வந்து சும்மா இருப்பானா? அவன் 3 கோடி ரூபா செலவு பண்ணி தாவேகா சார்பில் எம்எல்ஏவா ஒருத்தன் ஜெயிச்சு வரான். அவன்னா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாதிரி குடிசை வீட்லையா இருப்பான்? அவன் போட்ட 3 கோடி எடுக்கணும்னு பார்ப்பான்ல. அப்போ ஊழல் எங்கே போகும்? ஊழல் எங்கே நிற்கும்? நீ மட்டும்தான் பிளாக் டிக்கெட் விற்று 200 கோடி 300 கோடி சம்பாதிச்சுட்டு அதுக்கும் கணக்கு கட்டாமல் பிஜேபியை எதிர்த்து பேசாமல் இருக்கிற உன்ன மாதிரியே எல்லோரும் இருப்பானா? அவன் ஊழல் பண்ணுவான்ல. அப்போ எங்கே நீ ஊழலை ஒழிக்கிற கதை? என்ன கதை அது? யார்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்க? இதுதான் இன்னைக்கு தாவேக்கால நடக்கக்கூடிய விஷயம். திமுக சைடில் நம்ம திமுகவுக்கு சப்போர்ட்லாம் என்றைக்கும் பண்ணுறதில்ல, திமுகவை ஆதரிக்கிறதும் இல்லை. திமுக செய்கிற தவறுகளையும் நம்ம வந்து சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். நேற்று கூட முழுக்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் சசிகலா கிட்ட போனார். அவருக்காக அமுதாவை எப்படிலாம் கையாண்டாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைக்கு திமுக பண்ண ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் 5000 ரூபா போட்டிருக்காங்க. இதை ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் பண்ணார் அப்படின்னு திமுக சர்க்கிளில் கேட்கும்போது, டெல்லியில் பிஜேபி ஒரு டீமை ரெடி பண்ணி இப்போ வந்து முதல்வர் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் திட்டத்தை நிறுத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட தயாராகிருக்கு. சுப்ரீம் கோர்ட் தான் இவங்க கோர்ட் தானே, எப்படியாவது தீர்ப்பு வாங்கிடலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா அது மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டே இன்டரீமாக கூட ஒரு ஸ்டே ஒரு ஜட்ஜுக்கிட்ட வாங்கினா கூட அதை வச்சு இந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கான ஒரு பெரிய சதி திட்டம் என்பது நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு 3000 ரூபாய், அதுக்கப்புறம் 1000 ரூபாய் மக்களுக்கு போட்டிருக்கிறது. 1 கோடியே 16 லட்சம் கார்டுலேருந்து 1 கோடியே 31 லட்சம் கார்டுக்கு பயனாளர்களை ஏற்றிருக்காங்க. ஒரு 15 லட்சம் பேரை வந்து சமீபத்தில் சேர்த்திருக்காங்க. இந்த 1 கோடியே 31 லட்சம் இருக்கக்கூடிய இந்த பயனாளர்களை என்ஹான்ஸ் பண்ண பயனாளர்களுக்கு இன்றைக்கி காலையில் 5000 ரூபா போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் தமிழக அரசோட பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 6500 கோடி இல்லை 6350 கோடி சம்திங் வருது. 1350 கோடிலேருந்து 6500 கோடி வரைக்கும் இவங்க வந்து காசு போட்டிருக்காங்க. ஏற்கனவே பொங்கலுக்கு கொடுத்த 3000, 1000 + 5000 கணக்கு பார்த்திங்கன்னா 9000. மகாராஷ்டிராவில் இதே மாதிரி தேர்தல் நடக்கிற டைமில் தேர்தலை வந்து உடனடியாக பிஜேபி அறிவிக்காமல் அங்கே இருந்த கவர்மெண்ட் மூலமாக
ரூபாய் 10,000 எல்லாருக்கும் போட்டாங்க. பெண்களுக்கு 10,000 ரூபாய் போட்டாங்க. அப்போ அவங்க பண்ணது வந்து ஒரு 27 லட்சம் பேரை நீக்குறாங்க. இந்த லிஸ்ட்லேருந்தே நீக்குறாங்க. மிச்சம் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க போடுறாங்க. அந்த மக்கள் வந்து ஃபுல்லாக பெண்கள் வந்து அந்த 10,000 ரூபாய் வந்தவுடனே ஃபுல்லாக பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. இதுதான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அங்கே இருந்த வித்தியாசம். முழுக்க முழுக்க அப்படி தான் போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு 5,000 ரூபாய் போட்ட உடனே எல்லாரும் இப்போ திருத்தணி மாதிரி இடங்கள்லாம் ஏடிஎம் வாசல்லையும் பேங்க் வாசல்லையும் நின்று 5,000 ரூபாய் வந்ததை பெரிய அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மாத செலவு இருக்குது. மாத செலவுக்கு ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது தான். ஸோ இந்த திட்டத்தை வந்து நிறுத்துறதுக்காக ஒரு சதி நடந்ததாகவும், அத்துடன் அதனால் இந்த எலெக்ஷன் நடத்துகிற வரைக்கும் இருக்கக்கூடிய 3,000 ரூபாய் ப்ளஸ் கோடைக்கால ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய்னு 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. மொத்தம் தமிழக அரசு வந்து ஜனவரியிலிருந்து கொடுத்த தொகை வந்து 9,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஆனால் இந்த ஆப்ரேஷனை ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணியிருக்காரு ஸ்டாலின். எப்படின்னா இது பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. உளவுத்துறைக்கே தெரியாது. உளவுத்துறைக்கு பொதுவாக பல தகவல்கள் தெரியறதில்லை. இந்த தகவலும் உளவுத்துறை உட்பட போலீஸில் ஒருத்தர் கூட தெரியாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து 5,000 ரூபாய் போட போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன், அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். காலையில் எப்படி சென்னை நகர கமிஷனரை நியமிக்கும் போது நேரடியாக சிஎம் தலையிட்டு, ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அப்புறம் நேரடியாக சிஎம் தலையிட்டு சென்னை நகர கமிஷனராக அருணை நியமித்தாரோ, அதே மாதிரி காலையில் வந்து உட்காந்து கூப்பிட்டு பணத்தை போடுங்க அப்படின்ட்டு கடன்னு 6,000க்கும் மேற்பட்ட கோடிகளை ரிலீஸ் பண்ணி பணமாக போட்டிருக்காங்க. பணத்தை பார்த்தவொடனே எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அதுக்கப்புறம் குய்யோ முறையோன்னு சொல்லிட்டு எடப்பாடி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்டா? நயினார் நாகேந்திரன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுகவில் இருக்க ஒவ்வொருத்தராக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர் வந்து இந்த திட்டத்தை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அவர் யார் பேச சொன்னாங்கன்னு தெரியல, அவர் பேசுகிறாரு. அந்த மாதிரி நிறைய பாராட்டுக்களும் மழைகளும் தான் பொழிஞ்சது. யாருமே இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கலை. பொதுமக்களுக்கு காசு போகிறது வந்து யார் தடுக்க முடியும்? இப்போது தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இலவச பஸ் சர்வீஸு, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு பெண்கள் பக்கம் வந்து வலுவாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு இந்த 5,000 என்பது ஒரு மிகப்பெரிய போனஸாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கிடையில் போலீஸில் மட்டும் டிரான்ஸ்ஃபர்ஸ் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அதில் தூத்துக்குடி எஸ்பியை மாற்றிருக்காங்க. அவர் ரொம்ப நல்ல எஸ்பியாக இருந்தவர். அவர் ஒருவேளை இந்த டீம்களுக்கு டானாக காவல்துறையில் செயல்படுறவங்களுக்கு உகந்தவராக அவர் இருக்க மாட்டார் அப்படின்றதுனால அவரை மாற்றிருக்காங்க. அவர் உண்மையிலேயே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நல்லா வேலை பார்த்தவர், அவரை மாற்றிருக்காங்க. இன்னொரு அடிஷ்னல் விஷயம், 1,000 ரூபாய் ஸ்கீம்ன்றது வந்து தமிழகத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியா முழுக்க எப்படி சத்துணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து எல்லாரும் பின்பற்றினாங்களோ, அதுக்கப்புறம் அவர் காலை உணவு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி 12 ஸ்டேட்டில் பெண்களுக்கு உரிமை தொகையாக 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? அதை ஒரு படி மேலே தாண்டி 5,000 ரூபாவா இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் பயங்கர டாப் சீக்ரெட்டாக வச்சு முதல்வர் கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒரு தகவல். இது ஒரு நல்ல தகவல். சேலத்தில் நடந்தது ஒரு கெட்ட தகவல். சேலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி கோவப்பட்டு தான் பேச முடியும், அதெல்லாம் கொஞ்சிக்கிட்டுலாம் பேச முடியாது. ரைட்டா? அந்தளவுக்கு அலட்சியம், அந்தளவுக்கு ஒரு கேவலம் விஜய் தரப்புலேருந்து நடந்திருக்கு. இந்த சைடில் திமுக தரப்புலேருந்து இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு. விஜய் அடிக்கடி சொல்கிறார், திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு. நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி திமுகவோட போட்டி போடலாமே. நீங்கள் ஏன் பணத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன எமனேறும் வாகனமாக வச்சுருக்கீங்க? எமன் என்ன உங்கள் வாகனத்துலேயே வரான்? ஏன் உங்களை பார்க்க வர்றவங்கள வந்து ஒரு மனிதர்களாகவே நினைக்க மாட்டீங்க? உங்கள் உதவியாளர் மாதிரி ஆட்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும்போதே உங்களுடைய தன்மைகளெல்லாம் அவங்க வெளியில் சொல்கிறாங்க.
அதெல்லாம் மெய்ப்பிக்கிற மாதிரி மனிதத்தன்மையற்ற ஒரு இரக்கமற்ற இதயத்தோட ஒரு அரசியல் கட்சியும் அதோடைய செயல்பாடுகளும் இருக்கிறது வந்து உண்மையிலேயே வருத்தம் தான் நமக்கு. எப்படி இப்படிலாம் இருக்க முடியுதுன்றது கேள்வி. எம்ஜிஆரை சொல்கிறீங்க, எம்ஜிஆரை மறந்துட்டாங்க, ஜெயலலிதாவை மறந்துட்டாங்கன்றாங்க. எம்ஜிஆர் மனித நேயத்தோட இன்னொரு உருவம் எம்ஜிஆர். ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாதிரி மகாமகம் சாவுகள்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயலலிதா விட்டுருவோம். எம்ஜிஆர் வந்து மனித நேயத்தோட இன்னொரு உருவம். அவரை ஃபாலோ பண்ணுறேன்றீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்றது தான் இன்றைக்கி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நன்றி, வணக்கம்.